சிஎஸ்என்எட் ஆஸ்பிரன்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிசம்பர் 2024 அப்போ நடக்க இருந்த எக்ஸாம் நமக்கு கொஞ்சம் டிலேவாக ஆகி பிப்ரவரியும் மார்ச் அப்போ நடந்த அந்த சிஎஸ்என்எட் எக்ஸாமோட சப்ஜெக்ட் வைஸ் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபை நம்ம எதை பேஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் ட்ரெண்ட்ஸை பேஸ் பண்ணியும் தென் என்டிஏ தரப்புல இருந்து நமக்கு இந்த மாதம் 17ஆம் தேதி ஸ்கோர் கார்டு ரிலீஸ் பண்ணப்பட்டுருச்சு இல்லையா. ஸோ அந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி தான் நம்ம இந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுறோம். இது ஒரு டென்டேட்டிவான கட் ஆஃப் தாங்க. உங்களுக்கு ஆக்சுவல் கட் ஆஃப் இன்னும் ஒரு இந்த வீக் அல்லது நெக்ஸ்ட் வீக்ல ரிலீஸ் ஆயிடும். ஸோ அதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் பார்க்கணும். பிஃபோர் மூவிங் டு த கட் ஆஃப் டைரக்ட்லி நம்ம சப்ஜெக்ட் வைஸாக கட் ஆஃப் வந்து ப்ரீவியஸ் இயர்ஸில் எப்படி எப்படி இருந்திருக்குன்னு சொல்லி ட்ரெண்ட்ஸ் அனலைஸ் பண்ணிட்டு நம்ம ஆக்சுவல் கட் ஆஃப்குள்ள மூவ் ஆகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து சிஎஸ்என்எட்ல நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம லைஃப் சயின்ஸ் பற்றி பார்க்கலாம். இதை ஏன் ஃபர்ஸ்ட் லைஃப் சயின்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா, மற்ற சப்ஜெக்ட்ஸில் எல்லாமே நம்ம கட் ஆஃபை பெர்சன்டேஜில் சொல்லியிருப்பாங்க. வேறஸ் லைஃப் சயின்ஸை பொறுத்தளவு மட்டும்தான் நமக்கு கட் ஆஃபை பெர்சன்டைலில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த பெர்சன்டேஜ் டிஃபரன்சியேஷன் எதுக்கு வந்துச்சு அப்படின்னா, லைஃப் சயின்ஸில் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்பியரிங் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்க காரணத்தினால 2 ஷிஃப்ட்டில் நடத்திருப்பாங்க எக்ஸாம். ஷிஃப்ட் 1 அண்ட் ஷிஃப்ட் 2 சொல்லி 2 ஷிஃப்ட்டில் நடத்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஷிஃப்ட்டில் கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக இருக்கலாம், ஒரு ஷிஃப்ட்டில் கொஸ்டின் பேப்பரில் ஈஸியாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது டஃப்பான கொஸ்டின் பேப்பர் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு இன்இக்வாலிட்டி நடந்துடக்கூடாது இன் டேர்ம்ஸ் ஆஃப் எவல்யூஷன் சொல்லும்போது. ஸோ அந்த காரணத்தை அவாய்ட் பண்ணுறதுனால பெர்சன்டைலில் சொல்லுவாங்க. ஸோ பெர்சன்டைல் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ஸ்கோர்ஸை மட்டும் இல்லாமல் அந்த எக்ஸாம் எழுதின எல்லா கேண்டிடேட்டோட ஸ்கோர்ஸையும் உங்கள் ஸ்கோர்ஸையும் கம்பேர் பண்ணி ரிலீஸ் பண்ணுற ஒரு ஸ்கோர் தான் இந்த பெர்சன்டைல் ஸ்கோர். நீங்கள் லைசன்ஸ் பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா, ஜேஆர்எஃப் பொறுத்தளவு ஜூன் 2021 இருந்து டிசம்பர் 2023 செஷன் வரைக்குமே பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது எல்லா கேட்டகரிக்கும். வேறஸ் ஜூன் 2024 அதாவது லாஸ்ட் செஷனில் மட்டும் கட் ஆஃப் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இன் கேஸ் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் டஃப்பாக இருந்தால் கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ ஜூன் நம்ம போன பேட்சில் நடந்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் பேப்பர்னால கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்குங்க. நம்ம எல்எஸ் பொறுத்தளவு அதே தான். லக்ஷர்ஷிப்க்கும் சரி இல்லை லைஃப் சயின்ஸ்க்கு என்ன அப்படின்னா கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது டிசம்பர் 2023 வரைக்கும். தென் ஜூனில் மட்டும் கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்க. ஸோ நம்ம இதை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது கட் ஆஃப் இந்த வாட்டி நம்ம எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் கேட்டகரிக்கு ஜேஆர்எஃப்க்கு 99.21% நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே லெக்சர்ஷிப்க்கு நம்ம அதே மாதிரி ஜென்ரல் கேட்டகரிக்கு 98.05% எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நமக்கு நல்லா தெரிஞ்ச மாதிரி தான் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ்க்கும் சரி ஓபிசி கேண்டிடேட்டுக்கும் சரி நம்ம மொத்த சிஎஸ்என்எட் பொறுத்தளவு எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே ஆவரேஜாக தான் இருக்கும். 2 பேத்துக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும் இந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா. இங்கே ஜேஆர்எஃப் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 97.18% இருக்குது. வேறஸ் லெக்சர்ஷிப்க்கு பார்த்தீங்கன்னா 94.92% இருக்குங்க. அந்த எஸ்சிஎஸ்சி கேண்டிடேட்ஸ் பொறுத்தளவு அவங்களுக்கு 92.24% ஃபார் ஜேஆர்எஃப் தென் லெக்சர்ஷிப்க்கு 88.55 இருக்கும். இந்த எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு அவங்க 2 பேருக்கும் கொஞ்சம் தான் டிஃபரன்ஷியேஷன் இருக்கும். வேறஸ் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஜேஆர்எஃப்க்கும் சரி லெக்சர்ஷிப்க்கும் சரி ரெண்டுமே வந்து ஆவரேஜாக 72.02% நம்ம எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் முக்கியமான சப்ஜெக்ட் தான் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லைஃப் சயின்ஸ்க்கு மட்டும் தான் பெர்சன்டைலில் ரிலீஸ் ஆகும், மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் பெர்சன்டேஜில் ரிலீஸ் ஆகும். நம்ம ப்ரீவியஸ் ட்ரெண்ட்ஸ் அனலைஸ் பண்ண போது லைஃப் சயின்ஸில் வந்து டிசம்பர் 2023 வரைக்கும் தான் அந்த இன்க்ரீஸ் இருந்துச்சு. அது லாஸ்ட் செஷனில் ஒரு டிக்ரீஸ் இருந்துச்சு இல்லையா. ஆனால் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக 2021 செஷனில் இருந்துமே லாஸ்ட் செஷன் வரைக்கும் கிராஜுவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஒரு சின்ன டிஃபரன்சியேஷன் கூட நம்ம இங்கே பார்க்க முடியாது டிக்ரீஸை பொறுத்தளவு. ஜேஆர்எஃப்க்கும் சரி லெக்சர்ஷிப்க்கும் சரி 2 பேத்துக்கும் இதே தான். இங்கே நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் சயின்ஸை தவிர்த்து மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு லெக்சர்ஷிப்க்கு மட்டும் 25% தான் நாமினலாக லைக் 2021 இருந்து 2024 வரைக்கும் மெயின்டைன் ஆகிட்டே இருக்குங்க. ஸோ நம்ம இதை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த வாட்டி எவ்வளோ கட் ஆஃப் இருக்கலாம் ஃபார் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் கேட்டகரி 55% ஆகவும் லெக்சர்ஷிப் வந்து 50% ஆகவும் இருக்கும் ஜென்ரல் கேட்டகரிக்கு. நம்ம நல்லா தெரிஞ்ச மாதிரி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ்க்கும் ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கும் ஃபார் ஜேஆர்எஃப் 48% இருக்கு ஃபார் லெக்சர்ஷிப் 43% இருக்கு. எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு நம்ம ஜேஆர்எஃப் பார்த்தீங்கன்னா 37 இங்கே நமக்கு 33% இருக்குது. ஸோ இவங்களுக்கும் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கும் கொஞ்சம் ஒரு 3 to 4 தான் மாறும். பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ்க்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்எஸ் வந்து நாமினலாக 25% லைக் அதே மெயின்டைன் ஆகிட்டே வருது ஃபார் பாஸ்ட் 5 years. தென் ஜேஆர்எஃப் பார்த்தீங்கன்னா 27% நம்ம எதிர்பார்க்கலாங்க. இந்த பர்சன்டேஜ் ஒரு 0.5 ஒரு 5% வரைக்கும் ஆல்ட்ரேட் ஆகலாம். நெக்ஸ்ட் நம்ம முக்கியமான சப்ஜெக்ட் தான் கெமிக்கல் சயின்ஸ். இங்கேயுமே பர்சன்டேஜில் ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுவுமே நம்ம எப்படி லைஃப் சயின்ஸை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா ஜூன் 2021 இருந்து டிசம்பர் 2023 வரைக்கும் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. ஆனால் ஜூன் 2024 கொஞ்சம் டஃப்பாக இருந்த காரணத்தினால கொஞ்சம் நமக்கு கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆயிருக்குங்க. ஆனால் நீங்கள் இங்கே நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கேயுமே ஜேஆர்எஃப் வந்து ஃபார் பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 25% மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது ஃபார் த பாஸ்ட் 5 years. இதே சினாரியோ தான் நம்ம லெக்சர்ஷிப்க்கும் நம்ம பார்க்குறோம். பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ்க்கு அதே மாதிரி 25 தான் மெயின்டைன் ஆகிட்டே இருந்திருக்கு. வேறஸ் மற்ற எல்லா கேண்டிடேட்ஸ்க்குமே வந்து டிசம்பர் 2023 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகி இருந்திருக்கு. லாஸ்ட் இயர் மட்டும் கொஞ்சம் டிக்ரீஸ் இருந்திருக்குங்க.
ஸோ நம்ம இதை பேஸ் பண்ணி லைக் கெமிக்கல் சயின்ஸ்க்கு எவ்வளோ கட் ஆஃப் இருக்குல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக நம்ம மேக்ஸ்க்கு எவ்வளோ பார்த்தோமோ அதே மாதிரி தான் ஆவரேஜ் இங்கேயும் இருக்குது. இங்கே நான் வந்து லைக் 55% to 60% இருக்கலாம் ஃபார் JRF ஃபார் ஜெனரல் கேட்டகரி, அண்ட் தென் ஃபார் லெக்சர்ஷிப் 50 to 55% இருக்கலாம். அண்ட் மற்ற எல்லாத்துக்கும் லைக் இடபிள்யூஎஸ் ஓபிஎஸ்க்கு ஒரே மாதிரி மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. SC/STக்கும் சின்ன ஒரு சேஞ்சஸ் தான் இருந்திருக்கு. வேற பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 25 தான் ஆவரேஜாக ரெண்டுத்துக்குமே இருக்குங்க. அண்ட் நம்ம ஃபைனலாக ஃபிசிக்கல் சயின்ஸ் சப்ஜெக்ட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இதுவுமே பர்சன்டேஜில் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. இதுலையுமே நமக்கு பார்த்தீங்கன்னா லைக் டிசம்பர் செஷன் 2023 லாஸ்ட் 4 செஷன் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருந்திருக்கு. வேற லாஸ்ட் செஷனில் மட்டும் ஒரு சின்ன பிரேக் டவுன் இருந்திருக்குங்க. ஆனால் நீங்கள் பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா 25 ஆன் ஆவரேஜ் மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது ஃபார் JRF. ஆல்சோ ஃபார் லெக்சர்ஷிப் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு 25 தான் மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த வாட்டியும் 25% தான் எதிர்பார்க்கப்படுது. வேற மற்ற கேண்டிடேட்ஸ்க்கு நாமினலாக போனதெல்லாம் நடந்ததோட கொஞ்சம் ஒரு இன்க்ரீஸ் இருக்கும்னு தான் நம்ம எதிர்பார்க்கப்படுறோங்க. ஸோ நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எவ்வளோ அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா ஃபிசிக்கல் சயின்ஸ்க்கு JRFக்கு வந்து லைக் ஜெனரல் கேட்டகரிக்கு 44% ஆகும், அண்ட் லெக்சர்ஷிப்க்கு வந்து 40% ஆகவும் இருக்கும். அண்ட் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ்க்கு ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 37 ஃபார் JRF அண்ட் 34 ஃபார் தி லெக்சர்ஷிப். அண்ட் எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு 31% ஃபார் JRF அண்ட் 28 ஃபார் லெக்சர்ஷிப். அண்ட் இவங்களுக்கும் எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கும் ஒரு 3 to 4% தான் டிஃபரெண்ட் ஆகுதுங்க. அண்ட் இந்த ஸ்கோர்ஸை கம்பேர் பண்ணி நீங்கள் உங்களுக்கு ரிலீஸ் ஆன ஸ்கோர்ஸ் கார்டோட ஸ்கோர்ஸையும் கம்பேர் பண்ணி உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் வந்திருக்கு அல்லது பர்சன்டைல் வந்திருக்கு அப்படின்றத நம்ம கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இந்த வாட்டி நீங்கள் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபை மீட் பண்ணலன்னா யாரும் மனம் தளர போக வேணாம். இதை ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா லைக் நம்ம டிசம்பர் நடக்க வேண்டிய செஷன் தான் நமக்கு டிலே ஆகி இந்த மந்த் லைக் மார்ச் நடந்து படிச்சு இல்லையா. ஸோ அதனால நெக்ஸ்ட் செஷன் ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடும். ஸோ யாரும் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். லாஸ்ட் டைம் நீங்கள் பண்ண அதே மிஸ்டேக்கை ரிப்பீட் பண்ணாதீங்க. லைக் நீங்கள் வந்து சில டாப்பிக்கை ஸ்கிப் பண்ணிட்டு போயிருந்திருக்கலாம் அல்லது PYQs அட்டன் பண்ணாமல் போயிருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நீங்கள் அவாய்ட் பண்ணாலும் நெக்ஸ்ட் செஷனில் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். அண்ட் காம்படேட்டிவ் எக்ஸாம் பொறுத்தளவு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இருந்தால் தான் நம்மளால் லைக் ஈஸியாக இதெல்லாம் எதை ஒமிட் பண்ணுறது எதை வந்து படிக்கிறது நமக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் உங்களோட CSNET ப்ரிப்பரேஷனில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ப்ரொஃபசர் அகாடமியில் CSNET 2025க்கு நம்ம வந்து 4 சப்ஜெக்ட்ஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு அட்மிஷன் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா கீழே இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் எக்ஸாம். தேங்க்யூ.